என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே. Did you fall in love with him? I think everyone who met him fell in love with him. He was a charismatic figure. 1977 தேர்தல் அறிவிக்கப்பட்டது. கட்சி தொடங்கிய பின் எம்ஜிஆர் சந்தித்த முதல் பொது தேர்தல் அது. அதில் திமுகவை வீழ்த்தி ஆட்சியை பிடித்தார் அதிமுகவின் நிறுவனர் எம்ஜிஆர். அன்று தொடங்கி 10 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சிதான். அடுத்த 10 ஆண்டுகளில் பல்வேறு பங்களிப்புகளை செய்திருக்கிறார் என்றாலும் அவற்றில் முதன்மையானது சத்துணவு திட்டம். ஏழைகளுக்கு உதவிடும் வகையில் ஏதேனும் ஒரு திட்டத்தை கொண்டு வர விரும்பினார் முதலமைச்சர் எம்ஜி பக்தர். சினிமாவில் இருந்தவரை அவரை முந்த இன்னொருவர் அங்கே கிடையாது. முதல்வரான பிறகு அவர் உயிருடன் இருக்கும் வரை எந்த ஒரு சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வி அடையவில்லை. மேரமின் மகள் இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி, வேளப்பிள்ளையின் மகன் பிரபாகரனாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆரின் பக்கபலம் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்று தீர்மானமாக நம்பினார்கள். அப்படித்தான் சொல்கிறது சரித்திரம். பொது வாழ்வில் பெற்ற பிரம்மாண்ட வெற்றி ஓரிரவில் வந்ததல்ல. கடும் உழைப்பும் சரியாத உத்வேகமும் எளிதில் கண்டுபிடிக்க முடியாத சூட்சும கணக்குகளும் நிறைந்தது. அது எம்ஜிஆர் என்ற ஆகப்பெரிய ஆளுமைக்கு மட்டுமே சாத்தியமானது.